வணக்கம். இன்றைய உங்கள் சிந்தனைக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் என்னும் தலைப்பில் ஒரு சில சிந்தனை வரிகள். இந்த தலைப்பை கேட்ட உடனே என்ன தலைப்பு அப்படின்னு சலித்துக் கொள்பவர்கள் இருக்கின்றார்கள். ஆஹா, கன்னத்தில் முத்தமிட்டால் சந்தோஷம், மகிழ்ச்சி தானே என்று ஆர்வத்தோடு பார்ப்பவர்களும் இருக்கிறார்கள். நான் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது கன்னத்தில் முத்தமிட்டால் மிகச்சிறந்த ஒரு நல்ல படம்னு ஒரு பேராசிரியர்கிட்ட சொன்னேன். உடனே அந்த பேராசிரியர் சொன்னாங்க, தலைப்பாது பேரை கேட்கவே சகிக்கலன்னு. அதன் பிறகு எங்களுடைய வற்புறுத்தலுக்கு பிறகு அவங்க போய் படத்தை பார்த்துட்டு வந்து சொன்னாங்க, ரொம்ப அருமையான படம், நல்ல கதை, மணிரத்னம் முத்திரை பதித்திருக்கிறாருன்னு. ஆக எப்போதுமே நம்ம தலைப்பை மட்டும் வச்சுட்டு சொல்லக்கூடாது, அதை முழுமையாக பார்க்க வேண்டும். அந்த எண்ணத்தோடு இதையும் கேளுங்கள். குறிப்பாக குழந்தைகள் 1 வயதிலிருந்து 3 வயது வரைக்கும் அந்த குழந்தைகள் துருன்னு ஓடி ஆடிக்கிட்டு அவர்கள் பார்க்கும் பார்வை, மழலை பேச்சு, அது நமக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக கொடுக்கும். அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்தாலே அவங்கள கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கணுன்ற எண்ணம் இயல்பாகவே வரும். ஏனென்றால் குழந்தையும் தெய்வமும் ஒன்றல்லவா. ஆனால் அத்தகைய நாம் அது போன்று செய்யும்போது ஏற்படும் விளைவுகளை பற்றி தான் இன்று நான் சொல்லப்போகிறேன். இங்கிலாந்தில் மிச்சல் சல்மின் என்ற ஒரு 2 வயது குழந்தைக்கு ஒரு தொற்றுநோய் ஏற்பட்டு விட்டது. அதை கொண்டு போயிட்டு பரிசோதிக்கிறார்கள். அப்போ பரிசோதித்த மருத்துவர்கள் சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு எகும் என்ற ஒரு தொற்றுநோய் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பெற்றோர்கள் கேட்கிறார்கள். அதற்கு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், இந்த நோய் உள்ள யாரோ ஒருவர் இந்த குழந்தையின் கன்னத்தில் முத்தமிட்டிருக்கிறார் என்று. ஆக அன்பாக பாசத்தோடு நாம் செய்யும் யதார்த்தமான செயல்கள் எத்தகைய விளைவுகளை கொடுக்கிறது என்று யோசித்து அடுத்த முறை குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைவோம். அப்துல் கலாம் சொல்லுவார், ரோஜாக்களை பார்த்து மகிழுங்கள், அதை பறித்து வீட்டில் கொண்டு வந்து வைத்துக் கொள்ளாதீர்கள் என்று. ஆக அழகை ரசிப்போம், அதை சீர்கெடுக்க வேண்டாம் என்று கூறி அடுத்த வாரம் மேலும் இதுபோன்று ஒரு சிந்தனையோடு சந்திக்கின்றேன். அன்புடன் சுபமைன் டைனமிக் மு கணேசன்.